மிகப்பெரிய ஊழல் டாஸ்மாக் ஊழல். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவுக்கு இதுல கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல். ஒரு இஞ்சி பை இஞ்சா பிடிச்சி உரின்னு உரிச்சிட்டாரு தர்மேந்திர பிரதான். ஒண்ணு இல்லைங்க, அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் மூட வேண்டியது இருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்தை திண்டுக்கல்ல இருந்து பூட்டு வாங்கிட்டு வந்து பெரிய பூட்டை வாங்கிட்டு பூட்ட வேண்டியது. இப்போ எங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு சூப்பர் சிஎம் ஒருத்தர் இருக்காரு. அவர் இதுல குறுக்கிட்டு அவர் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது அறிவாலயத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்காங்க. அதுல ஒரு பிச்சைக்காரன் யாருன்னா தொல் திருமாவளவன். பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் எதுக்கு கொந்தளிக்கணும்? நீங்க அவ்வளவு எத்து வழிகள் ஏன் உங்களை துண்ணாரு? தமிழ் பரீட்சையில ஃபெயில் அவங்க 47,000 பேர் தமிழ்ல ஃபெயில். அந்த வெள்ளைக்காரன் லாங்குவேஜே இன்னமும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்ங்கிறதுல இருக்காங்க. திமுக கூட்டணி கும்பல் அத்தனைக்கும் பாராளுமன்றத்தில் ஓடி போயிட்டாங்க. வேற என்ன சொன்னாரு அப்படிங்கிறதையும் போட்டு உடைச்சாங்க. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம். பல தடவை இதை பற்றி நிறைய தகவல்களை சொல்லிட்டோம். இதுவரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்குங்க. வாங்கினவங்க நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லை நண்பர்களை வாங்க வைக்கலாம். புத்தகத்தினுடைய விலை 350 ரூபா. கொரியர் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு 50 ரூபா. மொத்தம் 400 ரூபா. தமிழகம் பாண்டிச்சேரியில் ஒரு புக்குக்கு 400 ரூபா. இதுவே மற்ற மாநிலங்களுக்காக இருந்தால் கொரியர் செலவோடு சேர்த்து 450 ரூபா. அவசியம் ஒரு 4-5 புக்காவது வாங்கி 4-5 மோடி எதிர்ப்பாளர்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மோடியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும். தேர்தல் பிரச்சாரத்துக்கும் பாஜகவுக்கு பெரிய அளவில் இது கை கொடுக்கும். இதில் உள்ள பல்வேறு அம்சங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதுக்கு இல்லைன்னா தெருமுனை கூட்டத்தில் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும். அதுக்கு உள்ள விஷயங்கள் நிறைய இதில் இருக்குது. கட்டாயம் நீங்கள் வாங்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை. 90923456 9092345641. இந்த நம்பரு தான் வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பி விடுங்க, எத்தனை புக்குங்கிறதையும் போட்டு விடுங்க. ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட் தூக்கி இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். நன்றி. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அனலை கிளப்பிய இந்த விவாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. திமுக வழக்கமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஒரு பிரச்சாரத்தை ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த பக்கமாக விட்டுக்கிட்டு அப்புறம் மெயின் பிரச்சனையிலேருந்து திசை திருப்பி கொண்டு போயிடுவாங்கங்கிறது பொதுவான திமுக மேலே உள்ள ஒரு கருத்து. அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே நடந்த பல்வேறு இங்கே நடந்தது மிகப்பெரிய ஊழல் டாஸ்மாக் ஊழல். இப்போதைக்கு மிகப்பெரிய ஊழல் டாஸ்மாக் ஊழல். அந்த ஊழலில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய 2 பேருமே உள்ளே போவாங்க. ஏற்கனவே இதே மாதிரி டெல்லியில் நடந்திருக்கு. அதுவும் மதுபான ஊழலில் தான் போனாங்க. அதை விட பல மடங்கு இங்கே பெரிய ஊழலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குடைய ஆதாரங்களும் அமலாக்கத்துறை வசம் சிக்கிட்டு எல்லாமே கிடச்சி போச்சுது. இப்போ இனிமேல் அடுத்து இந்த கோர்ட்டில் உள்ள சில நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும்ல, இன்னும் கோர்ட்டு மூலமாக தானே அடுத்தடுத்து வரும். அதனால் இது ஒரு கழுத்தை நெருக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஊழல். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவுக்கு இதில் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல். இப்போ இதை திசை திருப்பி விடணும் அப்படின்னா மும்மொழி, அப்புறம் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி கொஞ்சம் பேசி பார்த்தாங்க. வேலைக்கு ஆகலை. யாரும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அது முடிஞ்சு போச்சு. உடனே இந்தி எதிர்ப்பு இல்லைன்னா வெங்காய எதிர்ப்புன்னு சொல்லி இவங்க வழக்கம் போல் திசை திருப்பி மடை மாற்றம் பண்ணி பாராளுமன்றத்தில் ஏதோ கொஞ்சம் கூச்சல் குழப்பத்தை பண்ணிட்டு அப்படியே வெளியே ஒரு பேட்டி கொடுத்துட்டு சென்னையில் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சாங்க திமுக தரப்புல. ஆனால் கொல்லி வச்சு விட்டாங்க பாஜகக்காரங்க. ஒரு இஞ்சி பை இஞ்சா பிடிச்சி உரின்னு உரிச்சிட்டாரு தர்மேந்திர பிரதான். அவர் அவர் விடலை, எதையுமே அவர் விட மாதிரி இல்லை. அவரும் சொல்லிட்டார், நான் இந்த பிரச்சனையை விடுற மாதிரி இல்லைன்னே சொல்லிட்டார். நடந்தது என்னது? அவர்கிட்ட போய் பேசுனது, அதாவது இந்தியா முழுக்க PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும். 3வது ஒரு மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். புதிய கல்வி திட்டத்தின் அடிப்படையிலான கல்வியை நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். அவ்வளோதாங்க. PM ஸ்ரீ திட்டம் அப்படின்னா இந்தியா முழுக்க 14,500 பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்து, அரசாங்க பள்ளிக்கூடத்தை தேர்வு செய்து அந்த பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தி மற்ற பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ரோல் மாடலாக ஒரு முன்மாதிரி பள்ளிகளை உருவாக்குறது தான் திட்டம். அதுக்குள்ள செலவெல்லாம் மத்திய அரசு கொடுத்துறாங்க. 18,200 சில்லற கோடி ரூபாய் அதுக்கு மோடி ஒதுக்கி இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 1,750 ஸ்கூல் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி மற்ற மாநிலங்களையும் படுத்திட்டாங்க. தமிழகத்திலையும் அதே மாதிரி PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு மாநில அரசுடைய இசைவு தேவை. அப்போ அதுக்கு ஒரு MOU, அதாவது
ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து போடணும். அதை மத்திய அரசு கூட மாநில அரசு ஒத்துக்கிட்டு போடணும். அதுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி போன வருஷம் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி 2 வருஷமா நாங்கள் அதை பண்ணுறோம், நாங்கள் அதை பண்ணுறோம் இப்படி சொல்லியே காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் எந்த ஆணியும் பிடுங்கலை. அதனால் இந்த வாட்டி வந்து இனிமேல் பண்ணினா தான் உங்களுக்கு நிதியை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி அதில் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அப்போ எத்தனை பள்ளிக்கூடம் நீங்கள் வந்து ஒத்துக்கணும், அப்புறம் எத்தனை பள்ளிக்கூடங்கிறத நீங்கள் இது பண்ணணும், அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபண்டு வரும். அப்போ வந்து இதை வந்து பிரதான், அதாவது தர்மேந்திர பிரதான் தெளிவாக அதில் பிடிச்ச உடனே இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க. யாரெல்லாம் தருமபுத்தினி கனிமொழி, அப்புறம் வந்து இவர் தொல் திருமாவளவனும் போனதா அவர் நேற்றுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அவர் போனாரா இல்லையா எனக்கு தெரியல. இவர் அப்புறம் வந்து திமுகவினுடைய சில எம்பிகள், அது போக வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. மார்ச் மாதம் வாக்கில் போய் பார்த்து நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கிறோம் அப்படி சொல்லிட்டாங்க. இதை ஏற்றுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் நிதியை எங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு பணம் தான், நீங்கள் உடனே பணத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா பணம் வந்துடும்னு சொல்லிட்டு அவங்க பேசின வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு ஒரு டிராப்டை ரெடி பண்ணி அங்கேருந்து மத்திய கல்வித்துறையின் மூலமாக மாநில கல்வித்துறைக்கு அங்கேருந்து வந்து மாநில அரசுக்கு அது வந்திருக்கு. வந்ததை இவங்க அதுக்கு பிறகு இதுக்கு இடையில என்ன நடந்து போச்சுன்னா அவர் எல்லாம் ஓகே சொல்லிட்டாரு, சொல்லி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த குரூப்பு நம்ம திராவிடியா மாடல் கும்பல் எல்லாம் போய் சரி ஆட்டு ஓட்டுன்னு மண்டை ஆட்டிட்டு வந்துட்டு அதை பேஸ் பண்ணி அவர் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புனாரா. இதுக்கு இடையில வந்து இங்கே என்ன ஒரு சூப்பர் முதலமைச்சர் யாரோ இருந்து இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது, அது வந்து நாங்கள் இருமொழி கொள்கையில் தான் இருப்போம், எல்லாரும் நாடே வடக்கமாற போச்சுன்னா இவங்க மட்டும் தெக்கமாற தான் போகும், இல்லை மேக்கமாற தான் போகும்னு சொல்லிட்டு இது ஒரு இதை வந்து குறுக்கு சால் ஓட்டி ஒன்றும் இல்லைங்க, அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் மூட வேண்டியது இருக்குங்க. அதான் உண்மையான விஷயம். நீங்கள் வந்து அதாவது சாம்பிளுக்குன்னு சொல்லி ஒரு 1000 பள்ளிக்கூடத்தை நீங்கள் கொடுத்தா கூட அதிகபட்சமாக 1000 தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். 1000 பள்ளிக்கூடத்தை பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழே நீங்கள் கொண்டு வந்தீங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 1000 பள்ளிக்கூடமும் வந்து மிகச்சிறந்த பள்ளிகளாக உருவாயிரும். அப்போ அதை உருவாகும் போது மற்ற பள்ளிக்கூடத்துலையும் அதே மாதிரி கல்வியை கொண்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை நீங்கள் எல்லா அரசாங்க பள்ளிக்கூடத்துலையும் சொல்ல வேண்டியது கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே தனியார் பள்ளிக்கூடத்தை மூட வேண்டியது இருக்கும். தனியார் பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதாவது செந்தாமரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்தை திண்டுக்கல்லேருந்து பூட்டு வாங்கிட்டு வந்து பெரிய பூட்டை வாங்கிட்டு வந்து பூட்ட வேண்டியதுதான். இதுதான் உண்மையான விஷயம். அதை வந்து ஏன்னா யார் இங்கே 2 லட்சம் 4 லட்சம் கொடுத்து ப்ரீகேஜில் கொண்டு பிள்ளைகளை சேர்ப்பாங்களா? இலவசமாக அதே கல்வி. இப்போ அங்கே மும்மொழி கல்வி தான் நடக்குது. அங்கே போய் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை தான் அமுல்படுத்துகிறாங்க. ஆனால் அதெல்லாம் செய்வாங்களாம். அது அவங்க பிஸ்னஸ் வியாபாரம். ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் படிக்க விடனே என்ன எத்துவழித்தணும். இதுதான் வந்து பிரச்சனை. இது தர்மேந்திர பிரதான் வந்து தர்மேந்திர பிரதான் 2வது கனிமொழி அவர்கள் நேர்லேயே சந்தித்து இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே பண்ணி எங்கள் அண்ணன் முதலமைச்சரும் சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு தான் நானும் உங்களுக்கு சொன்னேன், எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சூப்பர் சிஎம் ஒருத்தர் இருக்கார். அவர் இதில் குறுக்கிட்டு அவர் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் இவங்க பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது அண்ணா அஃபீஷியலாக நான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்துட்டு அதை வந்து இதையும் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் இவங்க இஷ்டத்துக்கு அதில் உள்ள பாயிண்டெல்லாம் வெட்டி தூர போட்டுட்டு இந்த திராவிடிய மகன்கள் இவங்க இஷ்டத்துக்கு அதை மாற்றி அதில் உள்ள முக்கியமான பாயிண்டெல்லாம் வெட்டி தூர போட்டுட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்புனா அவங்க வந்து அதை ஏற்றுக்கலை. நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கலைங்கிறத கடிதம் வாயிலாக அதை உறுதிப்படுத்தி ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. பணத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் இதுதான் அதில் நடந்தது. இப்போ பாராளுமன்றத்தில் உருட்டி நாங்கள் அப்படி போகவே இல்லை, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை, அதாவது அறிவாலயத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்காங்க. அதில் ஒரு பிச்சைக்காரன் வந்து யாருன்னா தொல் திருமாவளவன். இவர் ஒரு வாண்டடாக வண்டியில் ஏறி அது வந்து நானும் போயிருந்தேன், ஆனால் அப்படியெல்லாம் நாங்கள் வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல, எங்களுக்கு தமிழகத்தில் வந்து 2 மொழி தான் நாங்கள் நடைமுறையில் இருக்குது, அதனால் 3வது மொழியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இப்படி தான் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். அவர் எதுக்கு அப்போ பொய் சொல்லணும்? அவருக்கு என்ன நிர்பந்தம் வந்துச்சு? இல்லை ஒரு பித்தலாட்டத்தை ஒன்று பண்ணுறாரு. அதாவது அவர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் இப்போ சரின்ட்டு போனதா போங்க, அப்புறம் வந்து நம்ம 2வது நம்ம ஏற்றுக்கலைன்னு சொல்லி நம்ம வேணால் வச்சுக்கலாம். அது ஏங்க அவர் சொல்ல போகிறார்? அவர் சொன்னார்னா அவர் ஏங்க பாராளுமன்றத்தில், அதாவது உண்மை பேசுகிறவனுக்கு அந்த முகத்தில் அந்த கோபம் அதெல்லாம் பட்டவர்த்தமாக வந்துடும். பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் எதுக்கு கொந்தளிக்கணும்? ஏன் கொந்தளிச்சார்? நீங்கள் ஏன் அன்சிவிலைஸ்டுன்னு ஏன் சொன்னார்? காரணம் இருக்குல்ல. அதில் நீங்கள் வந்து நீதிபடி நடக்கலைன்னு ஏன் சொன்னார்? நீங்கள் அன்டெமோக்ராட்டிக்னு ஏன் சொன்னார்? நீங்கள் அவ்வளோ எத்து வழிகள்னு ஏன் உங்களை சொன்னார்? சொன்னது அங்கே ஒன்று இங்கே ஒன்றா பேசுகிறீங்க, புரட்டி பேசுகிறீங்க, தவறாக வழி நடத்தீங்கன்னு சொன்னதுக்கு அந்த அளவுக்கு கொந்தளிக்க வேண்டிய காரணமே அங்கே சொன்னதை நீங்கள் மாற்றி பேசுனது தான். அப்புறம் வந்து இவர் வந்து வழக்கம் போல் அப்படியே பூசி மெழுகிறதுக்கு இவர் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. சரி விட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேரே தர்மேந்திர பிரதான். இதுதான் இப்போ வந்து முக்கியமான நேற்றுக்கு உள்ள முக்கியமான விஷயத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா அதை அப்படியே காணிச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே.
என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் வந்து இந்த கல்வி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு, அதாவது பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் வந்து நீங்கள் சேர்ந்தால் தான் உங்களுக்கு நிதி வரும்னு சொன்னார்ல, அதை தொடர்ந்து அன்றைய தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா இவங்க வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. தேதி என்ன அப்படின்னா 23/2/2024 அன்னைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. சப்ஜெக்ட் என்னென்னா எஸ்டபிளிஷிங் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு ரெக்கார்டிங், அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயத்தை மட்டும், அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் லைட்டாக வாசித்து விட்றேன். பதில் கடிதம் தான் இது. என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, the state of Tamil Nadu has always been committed to provide enhanced quality education to its students by implementing many impactful initiatives in schools education sector. With reference to your letter dated 23/2/2024, I would like to inform you that the state of Tamil Nadu is very keen to sign the MOU. நாங்கள் வந்து MOU, அதாவது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருக்கிறது. ஃபார் எஸ்டபிளிஷிங் த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இன் த ஸ்டேட். தமிழகத்தில் வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்து போடுவதற்கு தயாராக இருக்கிறது. 2024 23ஆவது தேதி பிப்ரவரி மாதம் இந்த கடிதத்தை, இந்த கையெழுத்து போட்டு இந்த கடிதத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இந்திஸ் ரெக்கார்டு, இதற்காக நாங்கள் உங்களுக்கு கையெழுத்து போட்டு இதை செயல்படுத்துறதுக்கு நாங்கள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்லாம் மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இதையும் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலும் தயாராக இருக்கோம். இதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு குழு ஒன்று போட போகிறோம். இன் திஸ் ரெக்கார்ட் எ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட். கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. இன் திஸ் ரெக்கார்டு, இதற்காக முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்கள் கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருக்கோம். அதற்காக நாங்கள் இப்போ வந்து, அதற்காக இல்லை, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு இதுக்காக இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, என்ன செய்யறதுங்கிறது தான் நம்ம அதில் அர்த்தம் எடுத்துக்க முடியும். இன் திஸ் ரெக்கார்டு எ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட். அடுத்தது, பேஸ்ட் ஆன் திஸ் recommendations of this committee, the MOU for establishing PMC schools will be signed by the state before beginning the next academic year 2024-2025. 2024-25 கல்வி ஆண்டுக்கு முன்னாடி இந்த குழுவினுடைய பரிந்துரையெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து அதில் கையெழுத்தெல்லாம் போட்டு நடைமுறைப்படுத்தும். அப்படி தானே எல்லாம் எழுதியிருக்காங்க. இதில் வந்து, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நாங்கள் இந்த கமிட்டி வந்து அது பரிசீலனை பண்ணி முடிஞ்ச உடனே கையெழுத்து போட்டு 2024-25 கல்வி ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் இதை வந்து நடைமுறைப்படுத்திருக்கோன்னு சொன்னாங்களா இல்லையா? தெளிவாக தான் போட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், இன் திஸ் it is requested to kindly release the third and fourth installment for the financial year 23-24. இதுக்காண்டி 3வது 4வது 2 கல்வி ஆண்டுக்கான பணத்தை நீங்கள் உடனே எங்களுக்கு தாங்க, வந்துட்டா பணத்தை எங்களுக்கு தாங்கன்னு வந்துட்டார். இது ஒரு பாயிண்ட். இப்போ இது சம்பந்தமாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நேற்றுக்கு வந்து பேசும்போது விரிவான விளக்கத்தை கொடுத்தாரு. அதில் திமுகவினுடைய மொத்தத்தையும் காலி பண்ணிட்டார். என்ன எத்துவாளித்தனம் இவங்க பண்ணினாங்க அப்படிங்கிறத அனைத்தையுமே தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசினின் மூலமாக வெளியிட்டு போட்டு உடைச்சாரு. இந்த வீடியோவை தமிழாக்கம் பண்ணி 2 பார்ட்டாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. காங்கிரஸ் தான் இந்தியை திணித்தது, அதையும் சேர்த்து சொன்னார். அந்த பாராளுமன்றத்தில் நடந்த உரையில் இந்தியை திணிச்சது காங்கிரஸ் தான், பாஜக இந்தியை திணிக்க முடியல, ஒன்றும் இல்லைங்கிறதெல்லாம் சொன்னார். இப்போ அதை கொஞ்சம் நீங்கள் கேட்கலாம். Sir, how do I, on my letter, in one of my letter to Honorable Chief Minister Tamil Nadu, when I again and again I appeal, you should join NEP, you should join PM3 on the 21st February of this year 25. How do I portray Tamil Nadu? What is my feeling? What is my understanding of Tamil Nadu? And the para 8 of my letter I have written, Tamil Nadu has always been torchbearer of social and educational progress, pioneering some of the most transformative reforms in India. That I believe, that my government believes. It has been at the forefront of movement
that have shaped modern education, uplifted marginalized communities and fostered an inclusive learning environment. This is our understanding of Tamil Nadu. This is my commitment. On returning back that, coming to the point, the Chief Secretary of Tamil Nadu has written with reference to your letter dated so and so, I'd like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU for establishing the PM Shri school in the state. So these are very clear terms. Very clear. I'm reading it out. I'm reading it out again, further. Don't disturb me, my dear. Betas, you are creating problem. In this regard, a state level committee headed by School Education Secretary has constituted. Based on the recommendation of the committee, the MOU for establishing pre-MC school will be signed by the state before beginning of the next academic year 24-25. In a way, sir, we have Minister of Education, election were there in those days. Minister of Education has well publicized that this information in the public domain. Sir, when I say, what's your problem? What's your agitation? What's your 63 three-language formula is something different. If I quote, what is there in NEP 2020? What is the interpretation of mother tongue? Everybody appreciated. Somebody said, you have not consulted us during, it was never discussed in the parliament. In those days, Corona was there. Deputy Chairman, sir, I think Dr. Kasturi Ranganji is above everybody, above all political colors. He is an integrated person. He is a Gangotri. When I saw him, I said, sir, you are the Gangotri of civilization. You are the epicenter of the knowledge of this country. What he had done, उन्होंने शायद संविधान सभा के उपरांत सभी के साथ, सभी वर्गों के साथ, सभी राजनीतिक पार्टी, सभी सामाजिक वर्ग, सभी राज्य, सभी से चर्चा करके एक व्यापक परामर्श के आधार पे, एक कंसल्टेटिव मैकेनिज्म के आधार पे NEP 2020 बनाया. What was their recommendation? ये कहा गया कि जिस भाषा में बालक बालिका जिस भाषा को सुनता है वो पहले बोलता है, उसी भाषा में अगर वो पढ़ता है और लिखता है तब उसकी क्रिटिकल थिंकिंग बढ़ेगी, उसकी इनोवेशन कैपेसिटी बढ़ेगी, इसकी रूटेडनेस बढ़ेगी. इसीलिए इट शुड बी लर्निंग लेवल 1, रीडिंग लेवल 1 R1. इसको लैंग्वेज पहला कहा गया. सर, दूसरे लैंग्वेज के बारे में परिभाषित करते हुए, लैंग्वेज यूज्ड एज मीडियम ऑफ इंस्ट्रक्शन and which literacy is fast attained, preferably the familiar language of the students. It should be the language most familiar to the students, often mother tongue or home language. Yes sir, R1 ये पहला language. 2 R2 any other language including English. Any other language including English. Any other third language R3. Any other language that is not R1 or R2. Sir, no, here it is Hindi or Sanskrit. With utmost responsibility in the floor of the house, I can inform this country in NEP, none of the language has been imposed on anybody. This is an open thing. And எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தி அல்லது சமஸ்கிருதத்தை படிக்கணும்னு சொல்லி அதில் இருக்குது. அதை தான் அமைச்சர் ரொம்ப தெளிவாக அண்டர்லைன் போட்டு காணிக்கிறார். ஆனால் இங்கே முதலமைச்சர் ஒரு கூறுகட்ட ஆளை கொண்டு முதலமைச்சரை வச்சிருக்கிறதுனால இஷ்டத்துக்கு பொய்யா வண்டியாக கதையை அளந்து விட்டுட்டே போயிட்டு இருக்கார். அதை இந்தியை திணிச்சு விடுவாங்க. உங்கள் மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தியை திணிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் திமுககாரன் நடத்துகிற அவ்வளோ பள்ளிக்கூடத்தை இந்தியை தான் திணிக்கிறீங்க. திமுககாரங்க படிக்க வைக்கிற பிள்ளைகளை சேர்த்துருக்க பள்ளிக்கூடத்துலலாம் இந்தி உள்ள பள்ளிக்கூடத்தில் பார்த்து சேர்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க. அடுத்து அப்படி கண்டினியூ பண்ணி கேட்டேன். I respect that sentiment. Personally, I respect the cultural sensitivity of every part of the country. It has to be respected. But things has been changed. When we're talking about, just Sudha Murthy ji was speaking. After her speech, she came to bless me. I asked her, Amma,
how many languages you know. She said, by birth she is a Kannada. By profession she learned English. By practice she learned Sanskrit, Hindi, also Odia, also Marathi, also Telugu. What is wrong in that? Who is imposing on Sudha Murthy ji, you must learn this language? Nobody is imposing anybody anything on anyone. This is a democratic society. And order of the time is you have to be multilingualism. இதில் அமைச்சர் வந்து குறிப்பிட்ட அந்த சுதா மூர்த்தி வந்து நாராயணமூர்த்தி, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்களுடைய மனைவி. Please. Sir, let him speak. Please. Honorable Minister will speak. Please, sir, let me the great, one of the leaders, senior leader of our country, the Chief Minister of Andhra Pradesh, Sri Chandrababu Naidu ji. What is his view on this language? Why restrict to just 3 languages? We are talking about 2 languages, 3 languages. He is saying, Mr. Babu is a very futuristic and progressive person. His statement, why restrict to just 3 languages? We will promote as many as languages as possible. In Andhra, we have a plan to promote over 10 languages, including global language as part of the academic programs. Sir, ये आने वाले दिनों में दुनिया की संभावनाओं को चंद्रबाबू जी कहते हैं मैं 5 विदेशी भाषा को पढ़ाऊंगा. कोई राज्य को मना नहीं. कोई राज्य, आज हमारी विश्व की व्यवसाय, हमारे व्यवसाय वैश्विक स्तर पे हो गया है. सर, टेक्नोलॉजी में पौरंगम रखने वाला जर्मन इंग्लिश नहीं आता है उसको, जापान को इंग्लिश नहीं आता है, चाइना को मैंड्रिन आता है, सर इजराइल को हिब्रू आता है. अगर मेरे देश की नौजवान विश्व की 5 भाषा सीखे, मेरे राज्य की, मेरे देश की 5 भाषा सीखे, उसमें मैं बाध्य क्यों किसको करूंगा? मेरे कोई आपत्ति नहीं होनी चाहिए. फिर भी उसके बाद मैं किसी की कल्चरल सेंसिटिविटी को ध्यान देता हूं, क्योंकि ये मैं डीएमके के मित्रों की वेदना को समझ सकता हूं. उनको उन दिनों में जिन्होंने ठगा, अभी भी पीड़ा उनको ध्यान में आ रहा है. उनको लग रहा है कि अभी भी 3 लैंग्वेज फॉर्मूला है. ये 3 लैंग्वेज फॉर्मूला है, विश्व की आवश्यकता को दिखते हुए हम लोगों ने बनाई है. ये कंसल्टेंसी जो हुआ है, आने वाले दिनों में भी चर्चा के आधारित पे होगा. कोई किसी के ऊपर थोप नहीं सकता है. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு போனீங்கனாலும் அங்கே வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் கிடையாது, ஜெர்மனில் இங்கிலீஷ் கிடையாது, ஜப்பானில் இங்கிலீஷ் கிடையாது, சீனாவில் இங்கிலீஷ் கிடையாது. இப்படி இந்த நாடுகள்லாம் இங்கிலீஷே இல்லாமல் தான் அவங்க தாய்மொழியில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு. இதனுடைய தொடர்ச்சியை வந்து மறுபடி தொடர்ந்துருக்காரு. அதையும் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதை இப்போ நான் உங்களுக்கு Those who are putting this argument, we will have only 2 languages. What is happening in that state? I will give 3 examples. In Tamil Nadu, if you go by last 6 years statistics, let me put some few bare facts. In 1819, the total Tamil medium students in government school of Tamil Nadu and aided school of Tamil Nadu was 65.87 lakhs, and English medium students were 55.18 lakhs. That means 54% Tamil language, 45% English language. 2 languages, okay, accepted. In 23-24, what is the scenario? 46.82 lakhs Tamil language. From 65 to now it is 46. English language, there is nothing to say. English language, it is 55 to 82. That means 63.4% English, 36.3% is Tamil. அதாவது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கார். தமிழகத்தில் வந்து கல்வி வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழி கல்வி எப்படி கழுத தேஞ்சு கட்டரம்பாகி போச்சுது, 36% ஆகி போச்சுது. பாக்கி அரசாங்க பள்ளிக்கூடத்துலையும் சரி, தனியார் பள்ளிக்கூடத்துலையும் சரி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளையும் சரி, முழுக்க ஆங்கிலம் எடுத்து போயிட்டு தமிழ் வழி கல்வியை சுத்தமாக காலி பண்ணி விட்டாங்க தமிழ்நாட்டில்ங்கிறது தான் அவர் கோடிட்டு காணிக்கிறாரு. அப்படியே கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. I'm proud of Tamil language.
Tamil language is ancient language of the civilization the way as it's put forth by my Prime Minister. अगर तमिल भाषा में if Tamil language will not be strengthened, what is there in NEP? What is your understanding of NEP? What is your opposition to NEP? NEP is advocating up to class 5 in Tamil Nadu, the medium of instruction should be Tamil. This is in NEP. Therefore, in the 4th century, sir, I was the witness of the historic function when this new building was been found, the foundation stone was given of this building. You were there, part of that program. Prime Minister quoted, India is the mother of democracy. भारत प्रजातंत्र की जननी है. अच्छा, जिसको भारत के गौरव के बारे में गर्व ही नहीं, उसको मैं क्षमा मांगूंगा और क्या कर पाऊंगा? इस विद्वान को मैं क्षमा ही मांगूंगा. इस देश उनको मिलकर क्षमा मांगे. हे प्रभु, हे महाप्रभु जगन्नाथ, इनको सद्बुद्धि दो. यह प्रधानमंत्री जी ने कोट किया. कहाँ का था वो कोट? वो तमिलनाडु का कोट था. हम वी आर promoting Sangol is understanding of Tamil language. It's Tamil civilization. We are committed to do that. Today, what is the scenario? Gradually, the colonial. I am not against of English. Those students has to go to international market. They must learn and understand English. We have to compete globally. But for research, for critical understanding, mother tongue is the primary. That is the primary precondition of national education policy. Up to 5th, mother tongue oriented education is must. In Tamil Nadu it is Tamil, in Andhra it is Telugu, in Odisha it is Odia, in Madhya Pradesh it is Hindi. And up to 8, it is preferably. Then after 8, it is up to the choice of the student. Sir, there are how many what is the original? I felt simply, sir, I fail to understand. I am not yet authenticated. I am not so sure about the fact, but it's a tentative right fact. In Tamil Nadu, those who are advocating only 2-language formula, in their own government school, the Tamil language is declining. The colonial language is increasing. This is an alarming thing. No more Bureteswar. Nobody is throwing upon you. Don't create fear psychosis. Don't be fear psychosis. Don't be fear. Don't create fear psychosis. Don't create fear psychosis. Sir, okay. Okay, sir. Please. They have their reservation. Okay. But what is the fact? Sir, what is the fact? In Tamil Nadu, there are 1,500 minority schools run by government aided and private. In those 900 schools, around 1,500 schools, in 900 schools, Telugu is a language, 3-language formula. Urdu is in 350 schools, 3-language formula. And in rest schools, other Kannada, Malayalam, all languages are there. Please, let him. Don't. Please. Sir, in Tamil Nadu, there is a much appreciation. Sir, I met a girl. At Kharagpur Research Park. She is a young girl from Transport Nagar of Tamil Nadu. That lorry point, Namakkal. I met a young promising girl, young scientist from Namakkal. Is a daughter of a small shopkeeper. She is doing research in biotechnology department in Kharagpur IIT. What she is researching? She is researching about vegan meat. She wants to be an entrepreneur. She was good at Hindi. Out of my curiosity, I asked her, Beta, you are a girl from Tamil Nadu. How do you so good at Hindi? She told me, by conscious approach, I took Hindi because I want to be an entrepreneur. I want to create a business model for pan-India level. This is the new Tamil Nadu. This is the aspiration. There are 100, if I said, there are 1460 central CBSE affiliated schools in Tamil Nadu. 1460
CBSE affiliated schools. Out of that, Tamil is taught in 11 schools. English is taught in all 60 schools. Hindi is taught in 774 schools, given permission by Tamil Nadu government. This is the fact. This is the you may be live in your own cell. You may be live your own cell, but this is the reality in Tamil Nadu today. This is a new aspiration. You can't stop any aspirational thing for the youngsters of the country. I don't have any intention to offend any individual. As I said, all the colleagues are my respected colleagues. But the fact, what does it mean by NEP? NEP is meant for mother tongue based education. मातृभाषा आधारित शिक्षा पहला शर्त है राष्ट्रीय शिक्षा नीति की. स्किल के बारे में चर्चा किया गया है. लोगों ने सुझाव दिया 9वीं 10वीं 11वीं 12वीं में स्किल करना चाहिए. राष्ट्रीय शिक्षा नीति नए टेक्स्ट बुक में क्लास 6 से स्टैंडर्ड 6 से स्किल ओरिएंटेशन बढ़ाने के लिए काम कर रहा है. इनोवेशन, एंटरप्रेन्योरशिप, क्रिटिकल थिंकिंग, रूटेडनेस, these are the future of new education policy. I appeal to my colleague from Tamil Nadu. Let they abuse me personally. वो मेरे को कितना भी गाली गुलाज करे. आज तमिलनाडु की आदरणीय मुख्यमंत्री जी ने उपाध्यक्ष महोदय टुडे ओनली सर, आज तमिलनाडु के मुख्यमंत्री महोदय ने कहा है कि शिक्षा मंत्री एनईपी की अर्थ स्कूल की अर्थ संस्कृत और इंग्लिश पढ़ाने की शर्त रख रहे हैं. Please, I have already given you opportunity. Let him speak. Please. Sir, Deputy Chairman साहब, हमारी कोई शर्त किसी विषय पे नहीं है. भारत को विकसित करना है, भारत को नई ऊंचाई तक ले जाना है. तमिलनाडु हमारी देश की ग्रोथ इंजन है, हमारी दायित्व है. तमिलनाडु के नेतृत्व में हम देश को आगे ले जाना. आपको मेरे को व्यक्तिगत रूप में you can't call me fool, but you cannot make fool all the Tamil Nadu people for all the time. Be over there. You can abuse me, you can scold me, you can name me in any derogatory word. I'm ready to accept. But for heaven's sake, for God's sake, don't devour the opportunity for the youngsters of Tamil Nadu. Don't be so Semitic. Don't be so small. Please come out of the old ideas. We all have to come together and build a new country. Thank you, Chairman, sir. இந்த மாதிரி தான் நேற்றுக்கு வந்து பாராளுமன்றத்தில் அதாவது மு.க. ஸ்டாலின் இங்கே போட்டு சொல்கிற பொய்கள் அனைத்தையும் வடிகட்டிய பொய்ங்கிறதையும் உண்மையான நிலவரம் என்னங்கிறதையும் தான் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். தமிழ் இல்லாத சூழ்நிலைக்கு தமிழக இதில் கொண்டு போயிட்டாங்க. 2 வருஷத்துக்கு 2022 நினைக்கிறேன் 10ஆம் வகுப்பில் தமிழ் பரீட்சையில் ஃபெயில் ஆகுங்க 47,000 பேர் தமிழில் ஃபெயில். தமிழ் பாடத்தில் தோல்வியுற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 47,000 2022 10ஆம் வகுப்பு தேர்வில். இந்த லட்சணத்தில் தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே தமிழை வளர்க்கமுள்ள ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு கொள்கையே என்ன அப்படின்னா ஆங்கிலம் அழிந்து போகக்கூடாது, அந்த வெள்ளைக்காரன் லாங்குவேஜை இன்னமும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுல இருக்காங்க. அதை படிங்க, ஆனால் ஹிந்தி வேண்டாம், இல்லைனா இங்கிலீஷ் இன்னொரு மொழியை படிக்கக்கூடாது. மொழியை விட முக்கியம் இந்த கல்வி, தரமான கல்வி. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு தரமான கல்வியை வந்து தமிழகத்தில் வந்து நடைமுறையே படுத்தக்கூடாது, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் அப்படின்னு அடம் பிடிக்கிறதா ஏன் அப்படிங்கிறது இந்த இதில் கூடுதலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இதே பாராளுமன்றத்தில் நேற்றுக்கு மிக மிக பெரிய அளவில் இதே மாதிரி தர்மேந்திர பிரதான் மாதிரியே இவங்களை போட்டு தும்சம் பண்ணது யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க பேச வாராங்க, இதைத்தான் பேச போகிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வண்டியை கட்டிட்டு நேரம் ஓடிட்டாங்க. திமுக கூட்டணி கும்பல் அத்தனைக்கும் பாராளுமன்றத்தில் ஓடி போயிட்டாங்க. நிர்மலா சீதாராமன்கிற ஒரு பெண் சிங்கத்தை பார்த்து அத்தனை பேரை தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பேச போகிறாங்க தமிழாச்சு இல்லை,
உங்கள் வண்டவாளத்தெல்லாம் அங்கே உரிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஓடி போய். ஆனாலும் அந்த அம்மா பேசுனாங்க. பேசும்போது இதே இதை தான் சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க. நீங்கள் அங்கே ஓடி போனாலும் அங்கே டிவி ஸ்க்ரீனில் இதான் பார்த்துட்டு இருப்பீங்க, நல்லா பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எல்லாருமே பார்க்கட்டும்னு சொல்லிட்டு பேசுனாங்க. முதல் பாயிண்ட், நீங்கள் வந்து யாரை, நீங்கள் தர்மேந்திர பிரதான் இப்போ பேசும்போதே சொன்னார், நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் இழிப்படுத்துங்க, எவ்வளோ வேணாலும் ட்ரோல் பண்ணுங்க, எவ்வளோ வேணாலும் கிண்டல் பண்ணுங்க, கேலி பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க, தமிழர்களுடைய ஏழை மாணவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிறாங்க, தமிழ் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துறாதுங்க, அதில் மட்டும் நீங்கள் வந்து விட்டு கொடுங்க. இப்படி தான் அவர் பேசினார். இதை தான் அந்த அம்மா எடுத்து வச்சு பேசினாங்க. நீங்கள் வந்து தர்மேந்திர பிரதான் உங்களை அவமானப்படுத்தினதா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து சட்டசபையில் செல்வி ஜெயலலிதா அந்த அம்மாவை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் 300 ஆண்டுகள் பழமையானது, 4000 ஆண்டுகளுக்கு பழமையானது தமிழ் குடின்னுலாம் நான் அந்த குடி தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த கலாச்சாரம் என்ன பண்ணிச்சுது? அப்போ நீங்கள் வந்து சட்டசபையில் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம அவங்களுடைய சேலை பிடிச்சி இழுத்தவங்க தானேன்னு சொன்னார். அது சொன்னாங்க. அதே மாதிரி தமிழை பற்றி ஈவேரா என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் போட்டு உடைச்சாங்க. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி பாஷைன்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறதையும் எடுத்து வச்சு ஆதாரபூர்வமாக சொன்னாங்க. இந்த கும்பல் வந்து அங்கே இதெல்லாம் நடக்கும்னு தெரியும், கோஷம் போட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும், ஓடி போயிட்டாங்க. இதே மாதிரி அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சி விட்டாங்க. ஈவேராவை பற்றி நிறைய பேசலாம் இருக்குது. இருந்தாலும் அந்த அம்மா இதெல்லாம் சொல்லி இதுவே பெரிய ஹெவி டோஸாக போச்சுன்னு அத்தைக்கு அதை வச்சு பாராளுமன்றத்தில் நேற்று உரிச்சு வாங்கிட்டாங்க. திமுக காரங்களை தும்சம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம இதை சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு அந்த அவங்களுடைய முக்கியமான பிரச்சனையை திசை திருப்பணுன்னா உடனே அடுத்த ஒன்று கிளப்புவாங்க. இப்போ ஒன்று சமீபத்தில் கிளப்புறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அவங்க முயற்சி பண்ணுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அண்ணாமலைன்னு ஒரு சிங்கம் ஐபிஎஸ் இருக்கார்ல, அவர் வந்து விடமாட்ட கரெக்டாக பிடிச்சி உடும்பு பிடியாக பிடிச்சிக்கிட்டாரு. இவர் வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு 4-5 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் உள்ள நிலவரப்படி 6 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்குது. ஆன்லைன் மூலமாக கையெழுத்து போட்டவங்க, 3வது மொழி வேணும், புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லி ஆன்லைன் மூலமாக கையெழுத்து போட்டவங்க தமிழர்கள் தான் கையெழுத்து போட முடியும். அது ஏன்னா ஒவ்வொரு தொகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் போக முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்சத்தை தாண்டி இன்றைக்கி உள்ள நிலவரத்தில் அது போயிட்டு இருக்கு. நேரடியாக வாங்கினது 5 லட்சம் அளவுக்கு போயிருக்காங்க. மொத்தத்தில் 10 லட்சத்தை தாண்டி 11 லட்சத்தை நெருங்கக்கூடிய வகையில் கையெழுத்து இயக்கம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக சீக்கிரம் அது 1 கோடியே தொடும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே அதை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த இலக்கை நோக்கி அது போகுது. இப்போ என்னன்னா, இவங்க வந்து தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க. தமிழகத்தில் இந்த டாஸ்மார்க்கில் ரைடு நடந்தது, அதெல்லாம் மடைமாற்றம் பண்ணுறதுக்கு அழகாக வந்து தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒன்றை வச்சு லைட்டாக ஒரு நாடகத்தை நடத்துனாங்க. அது எடுபடாமல் போச்சுது. உடனே இந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த நாடகத்தை அரங்கேற்றினாங்க. அது வந்து என்ன ஆகி போச்சுன்னா, அந்த நாடகம் அப்படியே திருப்பி அவங்களுக்கு உள்டாவாகி அவங்களையே தும்சம் பண்ணிட்டு காலி பண்ணக்கூடிய லெவலுக்கு போயிட்டு. ஏன்னா அண்ணாமலை இப்படி வந்து கருத்து கணிப்பு நடத்துவார், மக்கள்கிட்டலாம் கொண்டு போவார்னு சொல்லி எதிர்பார்க்கல. உங்களுடைய பந்தை எடுத்தே உங்கள் மண்டையை போட்டு உடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சுது. இப்போ என்ன செய்யணும்னு தெரியல, எதை தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாமல் இப்போ தவிக்கிறாங்க. நீங்கள் வேணா எலெக்ஷனுக்கு இதை வச்சு பேசி பாருங்களான்னு சேலஞ்சு பண்ணி பார்த்தாரு. அண்ணாமலை அதை தான் செய்ய போகிறாரு. தேர்தல் வரைக்கும் இதை தான் கொண்டு போகிறாரு. தேர்தலுக்கும் கொண்டு போய் இதை மக்கள்கிட்ட இதைத்தான் முக்கிய ஒரு செயல் திட்டமாக கொண்டு போகிறாங்க. தேர்தல் வாக்குறுதியிலும் இதை கொண்டு போகிறாங்க, தேர்தல் அறிக்கையிலும் இது இடம்பெற போகுது. அப்போ இதெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இதில் இருந்து இந்த ஏன்னா பாராளுமன்றத்தில் இதை வச்சு பேசி நாடகம் நடத்தலாம்னு நினச்சாங்க. அங்கேயும் தர்மேந்திர பிரதான்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அமைச்சர்களும் புகுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நேதை வந்து சிவராஜ் சிங் சவுகான் அவருக்கு பங்குக்கு அவரும் போட்டு துவைச்சி எடுத்து விட்டாரு. அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சர். இவங்க வந்து பெரிய மேதாவி மாதிரி எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு விவசாயத்துக்கு அதை தரல இதை தரலன்னாங்க. அழகாக பிடிச்சி கேட்டார். தமிழகத்துக்கு 2 தடவை வந்திருக்கேன், அபிஷியல் விசிட் தான் வந்தேன். அந்த வந்தபோது தமிழக விவசாய அமைச்சரே வந்து பார்க்கல அப்படின்னார். அங்கே கூட்டம் நடத்தினா எனக்கு கலந்துக்கல அப்படின்னாரு. இங்கே படித்தவனோட நீங்கள் அமைச்சரை வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் எல்லாம் படித்தவங்களே வச்சுங்க. கல்வி தமிழ்நாட்டில் உயர்ந்தது, இந்தியாவிலே உயர்ந்த கல்வி தமிழ்நாட்டில்னு சொல்லுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெருமக்களுடைய படிப்பு எவ்வளோ? 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 11ஆம் கிளாஸு. சேகர்பாபு படிப்பு எவ்வளோன்னு கேளுங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு படிப்பு எவ்வளோன்னு கேளுங்க. KKSSRக்கு படிப்பு எவ்வளோன்னு கேளுங்க. எல்லாத்தையும் நீங்கள் எடுங்க. தாமு அன்பரசன் சிறு குறு தொழில் 9400 சொச்ச சிறு குறு தொழிற்சாலையை மூடி போட்டாங்க. இவங்களுடைய கல்வி அறிவு எவ்வளோன்னு இந்த லட்சணத்தில் இவங்க இருந்துட்டு இவங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு அழகாக கொண்டு போயிட்டு நாங்கள் தான் கல்வியை நிறைய வளர்த்துருக்கோம். தமிழகத்தில் கல்வி வளர்ந்துருக்குங்கிறது உண்மை. தனியார் பள்ளிகள் மூலமாக வளர்ந்துருக்கு.
அன்றைக்கு காமராஜர் போட்ட பிச்சையினால வளர்ந்துச்சு தமிழகத்தில் கல்வி. இன்றைக்கு தமிழக தனியார் பள்ளிகள் மூலமாக கல்வியை வளர்த்துட்டு இருக்காங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் எல்லாம் என்ன, அதுதானே இப்போ கேள்வியே. இதை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் நாடகமாக நடத்தணும்னு நினச்சாங்க. அங்கே ஒவ்வொருத்தராக மாற்றி பிடிச்சி கடைசியில் சிவராஜ் சிங் சவுகான் அவருக்கு பங்குக்கு விவசாயிகளுக்காக நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒருத்தரை வந்து கண்டுக்கலை. அதே மாதிரி வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடர்பாகவும் நாங்கள் அதிகமான இது தயாராக இருக்கோம், ஆனால் நீங்கள் அதில் வரவே இல்லை, நீங்கள் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே அடுத்து நான் வாரேன், மறுபடியும் வருவேன், நீங்கள்லாம் வந்து இல்லை உறுதுணையாக இருங்க, தமிழை வளர்ப்போம், தமிழர்களுடைய வளத்தை வளர்ப்போம்னு சொல்லி அவரும் போட்டு தாக்கிட்டு போயிட்டாரு. பாராளுமன்றம் ஒட்டு மொத்தமோ இன்னைக்கு திமுகவினுடைய இன்னைக்குல இந்த செஷன் முழுக்கவே வந்து திமுகவுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுற கதையை ஆகிப்போச்சுது. எங்கே போய் எதை பண்ணன்னு தெரியாமல் இப்போ வந்து திணறிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இனிமேல் தமிழ் மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணுறதுக்காக அறிவாலயத்தினுடைய மற்றும் ஒரு பிச்சைக்காரன் சு வெங்கடேசனை விட்டு நீ வந்து அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை மறுபடியும் நீ கிளப்பி விட்டு அதை பூதகரமாக ஆக்கி விட்டுட்டா இந்த இந்துக்காரமெல்லாம் இந்துத்துவவாதிகள் எல்லாம் உடனே மடப்பயில்வதானே நேரம் அந்த பக்கமாக போயிடுவாங்க. நாம் சொகுசாக இந்த இந்தி இல்லைன்னா இந்த மும்மொழி இல்லைன்னா இந்த தேசிய கல்வியிலேருந்து நைஸாக அப்படியே ஜகா வாங்கிட்டு ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அங்கே கிளப்பி விட்டாங்க. யாரும் அதை பற்றி கண்டுக்கலை. நீதிபதியே தரைக்குறைவாக பேசியிருக்காரு அந்த ஆள். எம்பியாக இருக்கலாம் தகுதி இல்லாத ஒருத்தனை வந்து மதுரை மக்கள் தேர்வு செய்திருக்காங்க. உண்மையிலே மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதில் வந்து நீதி அரசர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா மதுரையில் தானே நடந்திருக்கு, பெரிய அளவில் செய்தியும் பத்திரிகைகளெல்லாம் வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நீதி அரசர்களே இழிவுபடுத்தி இந்த ஆள் பேசியிருக்காரு. அப்போ அது அவருக்கு வந்து என்ன மாதிரியான இது தானாக இதை முன் எடுத்து சு வெங்கடேசனுக்கு என்ன இதை கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது முல்லை பெரியார் விவகாரத்தில் தமிழர்களுடைய உரிமைக்காக ஒரு நாள் கூட இந்த கேடுகட்ட பிச்சைக்காரன் குரல் கொடுத்ததே கிடையாது. அறிவாலயத்தினுடைய பிச்சைக்காரன் குரல் கொடுத்ததே கிடையாது. சு வெங்கடேசன் இந்த சீன கைகூலி ஒரு நாள் கூட குரல் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து மலையாளம் அங்கே வந்து இவங்க கட்சி ஆட்சியில் இருக்கு, விளங்குமா இது? இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்டவரை தான் கொண்டு போய் எம்பி ஆக்கி வச்சிருக்காங்க. அவர் இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை இவ்வளவு தூரம் பற்றி எரிஞ்சுது, இந்துக்களுக்காக குரல் கொடுக்க இந்த ஆள் வரல. இன்னைக்கு மறுபடியும் அதை வந்து முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்குற பேரில் மறுபடியும் அதை பூதகரமாக்குறதுக்கு அழகாக வந்துருங்க. தெளிவாக இருக்காங்க இந்துத்துவவாதிகள், ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கண்டனம் தெரிவித்தாங்க, எல்லாம் பண்ணினாங்க. தேர்தல் நேரத்தில் அதுக்கு எப்படி பிட் நோட்டீஸ் அடித்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இவர் நினைக்கிற மாதிரி அதை பெரிய இதாக்கி மறுபடியும் அதில் வந்து மூழ்கி அப்படியே இந்த இந்தி இல்லைன்னா இந்த 3வது மொழி இல்லைன்னா இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை வந்து கைவிட்டுட்டு போயிடுவாங்கன்னு மட்டும் மனப்பால் குடிக்க வேண்டாம், அதுக்குரிய இடத்துல இல்லை. அண்ணாமலைக்கும் ஒரு திருடனுங்களுக்கே இதெல்லாம் யோசிக்க முடியும்போது ஒரு போலீஸுக்காரருக்கு மூளை எப்படி யோசிக்க கண்டிப்பாக நல்லா தானே யோசிக்கும். அதனால் வந்து சிக்கிட்டாங்க, அண்ணாமலைகிட்ட சிக்கிட்டாங்க. இந்த மும்மொழிங்கிற விஷயத்தை வச்சு எந்த இந்தி மொழியை வச்சு இந்த மக்களை இவ்வளவு ஆண்டு காலமாக ஏமாத்திட்டு வந்தாங்களோ அதே மொழி கொள்கையினால திமுக அழிய போகிறது உறுதி. நன்றி, வணக்கம்.